மஞ்சள் சொக்காவையும் ப்ளூ சொக்காவையும் அடிச்சாலே நமக்கு ஒரு தனி சந்தோஷம் வந்துருது. ஏனே தெரியல. முஸ்தபிஜுர் ரஹ்மான் பவுலிங் தான் தரமா இருந்துச்சு. இந்த கேள்வி தேவையில்லை, அவாய்ட் பண்ணி பொண்ணு போச்சாச்சுங்க. அவ்வளவு எத்தனை வருவங்க அடிக்கிறது ஆர்சிபி. ரஹ்மானோட யார்கர்ஸ்லாம் பின்னிட்டாரு பவுலிங்ல. தோனி ஆடனாதான் சிஎஸ்கே ஜெயிக்கும். மேட்ச் செம்மையா இருந்துச்சு. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் இது வின் பண்ணிடுவோன்ட்டு. அதுவும் எப்படி இருந்தாலும் மஞ்சள் சொக்காவையும் ப்ளூ சொக்காவையும் அடிச்சாலே நமக்கு ஒரு தனி சந்தோஷம் வந்துருது. ஏனே தெரியல. பக்கத்துல ஒரு 2 பேர் இருந்தாங்க, பாவம் கடைசி வரைக்கும் கதற விட்டு நல்லா இருந்துச்சுக்கா மேட்ச். ஏன்னா என்ன தோனி அதை பார்க்க முடியல, அதாவது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, நல்லா இருந்துச்சுக்கா, சூப்பரா இருந்துச்சு. அது நல்லதாங்க இருக்கு. அவரு அது எங்க தோனி தான் கேப்டன்சியே பண்ணாரு. உள்ள இருந்து பார்த்தா தெரியும், எல்லாமே ஃபீல்டிங் பண்ணது, எல்லாம் செட் பண்ணது எல்லாமே அவர் தான் பண்ணாரு. சும்மா அங்கங்க மட்டும் பண்ணாரு. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் அதனால மேட்ச்ல வந்து தோனி கீப்பிங் செம்மையா இருந்துச்சுக்கா. அப்புறம் வந்து வேற முஸ்தபிஜுர் ரஹ்மான் பவுலிங் தான் தரமா இருந்துச்சு. 2 ஓவர் 4 விக்கெட் தரமா இருந்துச்சு. இந்த கேள்வி தேவையில்லை, அவாய்ட் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் ஒரு கட்டத்துல கையில இருந்தது விக்கெட்ஸ் எடுத்திருந்தா ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச். பட் தோத்தாச்சு, பரவாயில்ல. ஒன்னும் புதுசு இல்ல தோக்குறது. கண்டிப்பா நாங்க ஜெயிக்க போறோம். இதே சிஎஸ்கே தான் சேப்பாக்ல தான் ஃபைனல் நடக்க போகுது. இதே சிஎஸ்கே சேப்பாக்ல சந்திப்போம். கண்டிப்பா டெத் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்ல. யாருக்கு யார் ஓவர் கொடுத்தாலுமே ரன்ஸ் விடுறாங்க. ஸோ பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் பார்க்கணும். ரச்சிகன் அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா விளையாண்டாங்க, நல்லா ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டாரு. பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்க. ஆர்சிபி பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் விக்கெட் போயிடுச்சு. ஒரு 4-5 ஓவருக்கு மேலே தொடர்ந்து 3 விக்கெட் போனதுனால ரன் ரேட் ஏற்ற முடியல. ஸோ இருந்தாலும் 170 குட் ஸ்கோர் தான் இருந்தது. டிஃபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியது, ஆனால் பண்ண முடியல. அந்த ரச்சி ரவீந்திரா கொடுத்த ஸ்டார்ட்னால கொஞ்சம் கஷ்டமாயிடுது. மேட்ச் சூப்பர் நல்லா இருந்தது. சிஎஸ்கே ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது தோனி தான் எதிர்பார்த்தோம். தோனி பேட்டிங் வருவார், தோனி வரல. அதுதான் கொஞ்சம் வருத்தம். நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து சேலத்துலேருந்து மேட்ச் பார்க்க தான் வந்து தோனி பார்க்க தான் வந்துக்கிறோம். ஆனால் அது நடக்கல, அது ஒரு சின்ன வருத்தம். ஆனால் சிஎஸ்கே வின் ஆல் ஓவர் பர்ஃபார்மன்ஸ். கேப்டன்சி ஓகே, சூப்பர். ருத்ராஜ் கேப்டன்சி ஓகே, நல்லா தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா பாதி கேப்டன்சி தோனி தான் பண்ணியிருந்தார் உள்ள மேட்ச். ஆனால் ருத்ராஜ் வந்து கற்றுக்கணும், தோனி கிட்ட இருந்து கற்றுக்கணும், நல்லா இருக்கும். என்ன சொல்றதுன்னா மிச்சல் 6 அடிச்சாரு, தொடர்ந்து 6 அடிச்சாரு. டேரல் மிச்சல் அங்கேருந்து மேட்ச் அங்கேருந்து டர்ன் ஓவர் ஆச்சு. அப்போ ஜடேஜா வந்தோடனே ஒரு நல்லா 6 அடிச்சாரு. அங்கேருந்து மேட்ச் சிஎஸ்கே. ஆனால் தோனி எதிர்பார்த்தோம், ஆனால் தோனி வரல, வருத்தம். கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயர் சிஸ்டம் வேற நமக்கு எல்லா டீமும் ஒர்க் அவுட் ஆகுது. சிஎஸ்கே ரொம்ப சூப்பர் ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பா கப்பு நாம தான், சிஎஸ்கே தான். அது ஒரு மாற்றம் இல்ல. Yeah, I feel very good. We are coming from Doha actually for this match. Only to see Dhoni. Dhoni. Yeah. He didn't bat, no, so we are so missed. Yeah, it's the first match. We can rate him 70. We'll see in the future. Yeah, like Dhoni catch 2 catches he took. That is very excited. At this age, he's like give more than 100%. பொண்ணு போச்சாச்சுங்க. அவ்வளவு எத்தனை வருவங்க அடிக்கிறது ஆர்சிபி. ஒவ்வொரு தடவையும் அவங்கள வந்து இந்த உமன்ஸ் பிரீமியர் ஜெயிச்சுட்டு வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, கண்டிப்பா லாஸ்ட்ல இறங்குவான்னு எதிர்பார்த்தோம், அவர் இறங்கல. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. பட் ஓவரால் செம பெர்ஃபார்மன்ஸ். ஆர்சிபி ஜெயிச்சு பழையச்சுங்க. நெக்ஸ்ட் எம்ஏ பாத்துக்கலாம். ஓவர் எக்ஸைட்டா ரச்சின் ரவீந்திரோட பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு ஐபிஎல்ல வந்து சிஎஸ்கே டெபியூ ஆடுற மாதிரி தெரியல. செம்மையா பேட்டிங் பண்ணாரு. மிச்சலுமே செம்மையா பேட்டிங் பண்ணாரு. ஓவராலா பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் 1 இயருக்கு அப்புறம் ஓப்பனிங் செரிமனி இங்கே நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கே சென்னை வர்சஸ் ஆர்சிபி. ஈஸியாக வின் பண்ணிட்டோம். நம்ம ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினச்சோம், பட் அப்படி இல்லாமல் ஈஸியாக வின் பண்ணிட்டோம். தலையோட பேட்டிங் பார்க்க முடியல, அதான் ஒரு கஷ்டமாக இருந்தது. பட் வின் பண்ணது சந்தோஷம், அவ்வளோதான். நல்ல ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு கேப்டன்சி கொடுத்துட்டு வின் பண்ணது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட். அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அப்கமிங் மேட்சஸில் எப்படி இதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம பேட்டிங்கும் நல்லா பண்ணோம், பவுலிங்கும் நல்லா பண்ணிட்டோம். முஸ்குபிஷன் 4 விக்கெட் எடுத்துட்டாரு. லைக் பேட்டிங்கும் எல்லாருமே 20-30 ரன்ஸ் ஈஸியாக அடிச்சதால வந்து நம்ம ஈஸியாக வின் பண்ணதுக்கு காரணமாச்சு. நல்லா இருந்தது மேடம், மேட்ச் சூப்பராக இருந்தது. ஆமாம், லாஸ்ட் சீசனில் அதனால மிஸ் பண்ணுறோம். அவரோட பேட்டிங்கும் மிஸ் ஆச்சு கொஞ்சம். மற்றபடி அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் போதும், அதுவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி முஸ்டபிர் அவரோட ஓவரும் நல்லா இருந்தது. அவர் எனக்கு வந்து கோலியோட விக்கெட்டு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த முஸ்டபிரோட ஸ்பெல்லே சூப்பராக இருந்தது. மேட்சே அங்கே தான் நம்ம பக்கம் எடுத்துகிட்டு வந்தார். அது நல்லா இருந்தது. அந்த ஸ்பெல்லு அவர் சூப்பராக இருந்தது. சிஎஸ்கே அது நல்லா இருந்தது மேடம்.
கேப்டன்சி இப்போதான் மேடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, போக போக தான் தெரியும். ஆனால் நல்லா தான் பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தோனியோட சிஷியன்ல அந்த ஒரு இதில் வந்து கண்டிப்பாக தோனி நல்லா ட்ரைன் பண்ணி தான் கொடுப்பாரு. லாஸ்ட் சீசன் கொடுத்துட்டு தான் போவார். அதனால அது கப்பு கன்ஃபார்ம் மேடம். இந்த மேட்ச் கூட ரிசல்ட் எல்லாம் எங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. இது சிஎஸ்கே மேட்ச்னு தெரியும், ஒன் சைடட் மேட்ச் தான் போகும்னு நினச்சா அதே மாதிரி தான் மேட்சை ஒன் சைடடாக இருந்தது. ரொம்ப க்ளோஸ் மேட்ச்லாம் எதுவும் இல்லை. நல்லா இருந்தது மேடம். அப்படியே எலக்ட்ரிஃபைங்காக இருந்தது, கூஸ் பம்பாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. சூப்பர்மா, எனக்கு டைம் இல்லம்மா, எனக்கு எனர்ஜி போயிடுச்சுமா கத்துறது சிஎஸ்கேன்னு. இத மாதிரி அதாவது நான் வாழ்க்கையில எவ்வளோ நான் கனவு கண்டேன். இப்படிலாம் நம்ம ஒரு சிஎஸ்கேன்ற ஒரு இதுவை நம்ம கிரிக்கெட்டு நாங்க டிவில பாக்கறத தான் நாங்க இது பண்ணுவோம், அடிச்சுக்குவோம். நானும் என் பண்ணுவோம். லைக் நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. என்ன சொல்றதே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நல்ல தியானம், விசில், நல்ல மக்கள் என்ஜாய். அது சிஎஸ்கே கத்தும்போது எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க? ஐயோ, I literally got goosebumps. Really had a such a wonderful experience. கண்டிப்பா, ஏன்னா வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த X11 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, நியூவா வந்து ரச்சின் ரவீந்திரா, டாரி மிச்சல், முஸ்தபிர் ரஹ்மானோட யார்கர்ஸ்லாம் பின்னிட்டாரு பவுலிங்ல. ஐ ஹவ் எக்ஸ்பெக்டட் இது நடக்க போகுது அப்படின்னு தெரியும். ஏன்னா பத்திர நான் இல்ல, இன்ஜூர்ட் ஆயிட்டாரு. சோ ஏதோ ஒன்று நடக்க பண்ண போறாருன்னு நினைச்சேன். He took 3 wickets in 2 overs. பார்க்கல நாங்க. என்னொன்னு தலையோட 6 பார்ப்போம்னு நினைச்சோம். வருவாரா அப்படின்னு நினைச்சோம், பார்க்க முடியல. சரி, ருத்ரன் ராஜ் அவரோட கேப்டன்ஷிப் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இஸ் டூயிங் எக்ஸ்ட்ராடனரி ஜாப். பிகாஸ் வந்து ஒரு யங்ஸ்டரா அவர் கேப்டன்சி பண்ணும்போது நிறைய அனுபவங்கள் கண்டிப்பா இருக்கும். ஒரு 3 to 4 years சிஎஸ்கேல இருக்காரு. ஸோ கண்டிப்பா அவர் தலையோட கேப்டன்சியை நிறைய பார்த்துருப்பாரு. லைக் ப்ராக்டிஸ் செஷன் இல்ல தனியா அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறைய அவர் கத்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு he will handle all the pressures and they will lead to finals, I'm sure. நேத்து வரைக்கும் தலை தான் ஆடுவாருன்னு நாங்க நினைச்சோம். அப்புறம் ஒரு செகண்ட்ல எங்களுக்கு ருத்ராஜுக்கு கேப்டனா கொடுத்துட்டாருமா தோனி அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, அதுவும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னுட்டு தான் நானும் என் பொண்ணும் நினைச்சு கூட பார்க்கலாமா. விட மாட்டோம், மக்கள் விட மாட்டாங்க. மக்கள் வந்து தோனி ஆடணும், தோனி ஆடனாதான் சிஎஸ்கே ஜெயிக்கும். மேட்ச் அமேசிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலி செகண்ட் இன்னிங்ஸ் தான் உள்ள போய் பார்க்க முடிஞ்சது. பட் இட் வாஸ் ஆசம் அண்ட் ஜடு வாஸ் ராக்கிங். தலை வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம், பட் தலை வரல. தட்ஸ் ஓகே, ஃபைன். நல்லா இருந்துச்சு, மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் வின் பண்ணணும்னு ஆசை. ஆல் தி பெஸ்ட் சிஎஸ்கே. கேப்டன்சி ஆக்சுவலி சொல்ற மாதிரி இந்த டிவியில் பார்க்குற மாதிரி இங்கே அவ்வளோவா நம்மளுக்கு எப்படி என்ன ஏதுன்னு இது பண்ண தெரியல. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். கேப்டன்சி இனிமே தான் பார்க்க முடியும். அப்கமிங் மேட்சஸ்ல போக போக எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியும். பயங்கர எக்ஸைட்டிங்கா உட்கார்ந்து டூபே அடிச்ச 6 அவசரமா இருந்தது. கண்டிப்பா கப்பு ஜெயிக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட் சிஎஸ்கே டீம்.